இன்றைய தினம் மொத்த இலங்கையையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. என்ன சம்பவம்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே தெரியும். நீர்கொழும்பு சிறைச்சாலை நடைபெற்ற சம்பவம். நேற்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா இந்த சம்பவமானது ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். நேற்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறைச்சாலைக்குள்ள முதலாவதாக வன்முறை சம்பவம் பதிவானது. அந்த கலவரத்தில் அந்த சண்டையில பார்த்தோம்னு சொன்னா 2 பேர் பலியாகி இருந்தார்கள். 38 பேர் காயமடைந்திருந்தார்கள். நேற்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா சிறைச்சாலைக்குள்ள இருந்த 2 கைதி குழுக்கள், அதாவது ஒரு கைதி குழுக்களை பார்த்தோம்னு சொன்னா விசாரணை கைதிகள், இன்னொரு கைதி குழுவை பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சு வந்த கைதி குழுக்கள். இந்த 2 கைதி குழுக்களுக்கும் இடையில தான் சண்டையானது நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது. அந்த சண்டையில தான் 2 பேர் பலியாகி இருந்தார்கள். 38 பேர் காயமடைஞ்சிருந்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா சிறைச்சாலை அதிகாரிகளும் போலீசாரும் இணைஞ்சு இந்த கலவரத்தினை இந்த சண்டையினை கொண்டோடுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நேற்றைய தினம் மதியம் 1 மணிக்கு ஆரம்பித்த இந்த சண்டையானது போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் தலையிட்டு இந்த சண்டையை ஓரளவுக்கு கொண்டோடுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நேற்றைய தினம் இரவு எந்த விதமான சம்பவங்களும் பதிவாகவில்லை. இன்றைக்கு காலையில பார்த்தோம்னு சொன்னா மீண்டும் இன்றைய காலையில கைதிகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா அந்த கைதிகள் அந்த அதிகாரிகளினுடைய ஆயுதங்களை பறித்திருக்கிறார்கள், அந்த அதிகாரிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதோட மற்ற சிறை கைதிகளோடையும் சண்டை பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க சண்டை பிடிச்ச அந்த கைதி குழுக்களோட எல்லாம் சண்டை பிடிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 2 கைதி குழுக்கள் கிட்ட சண்டை நடந்தது தானே, அந்த 2 கைதி குழுக்களும் மீண்டும் இன்றைய காலையிலிருந்து சண்டை பிடிச்சிருக்காங்க. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா சில கைதிகள் முக்கியமான நுழைவாயில், அதாவது சிறைச்சாலையிலிருந்து வெளியால வர்றதுக்கான முக்கியமான நுழைவாயிலை உடைத்து கொண்டு வெளியால வர்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த முயற்சியில் போலீசாரால் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அங்கே இந்த சிறை கைதிகள் போலீசாரோடையும் சண்டை பிடிச்சிருக்காங்க. இதுல நிறைய போலீசார் காயமடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா மொத்தமாக 25 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அந்த 25 பேர்ல 5 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள், மிச்சம் 20 பேர் சிறை கைதிகள். 100க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்கிறார்கள். அதுல 15 பேர் கவலைக்கிடமான நிலையில சிகிச்சை பெற்று வரார்கள். சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறை கைதிகள் இந்த சண்டை நடந்து கொண்டிருந்த நேரம் சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கிற பார்மசி மருந்தகங்களை உடைச்சு அதுக்குள்ள இருந்த நிறைய பெயின் கில்லர்ஸ் குடிசைகளை எல்லாம் பாவிச்சிருக்கிறதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் சில விஷயம் நடந்திருக்குது. சிறைச்சாலைக்குள்ளே இருந்த ஜிம் உடற்பயிற்சி நிலையங்களை உடைச்சு அங்கே இருந்த இரும்பு பைப்புகள் பார்கள் எடுத்து அதன் மூலமே அதனை ஆயுதங்களாக பாவிச்சு சண்டை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னா இந்த சிறைச்சாலை கைதிகள் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஆயுத களஞ்சிய சாலைக்குள்ள போய் அங்கே இருக்கிற ஆயுதங்களை எடுத்திருக்கலாம்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆனா இந்த செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வெளியாகவில்லை. ஆனா ஊடகங்களை இந்த செய்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சரி, இந்த சண்டை எதனால ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2 குழுக்களுக்கு இடையில் நான் சொன்ன மாதிரி ஒன்று விசாரணை கைதிகள், இன்னொரு செட் பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சு வர கைதிகள். இந்த 2 குழுக்களுக்கும் இடையில தான் இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கின்றது. இதுல சொல்லப்படுகின்ற விடயம் என்னன்னு சொன்னா ஒரு தரப்பானவர்கள் சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருட்களை விநியோகிப்பவர்கள், போதைப் பொருட்களை கடத்துபவர்கள், போதைப் பொருட்கள் தொடர்பான ஒரு குழுன்னு சொல்லியும், இன்னொரு தரப்பு இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான குழுன்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இந்த 2 குழுக்களுக்கும் இடையில தான் இந்த சண்டையானது நடைபெற்றிருக்கின்றது. அதாவது இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான குழு இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பான செய்திகளை காட்டி கொடுத்திருக்கிறாங்க என்ற காரணத்தினாலதான் இந்த 2 குழுக்களுக்கும் இடையில சண்டைகள் நடைபெற்றிருக்கின்றது. சரி, இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறைச்சாலைக்குள்ள பாதாள உலக குழுவைச் சேர்ந்த இந்த போதைப்பொருள் கடத்தல்கள், வன்முறைகள், கொலை சம்பவங்களோட தொடர்புடைய நிறைய கைதிகள் ஏற்கனவே இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார்கள். இதுல தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா சுரேஷ் எனப்படுகின்ற ஒரு கைதியினுடைய பேர் பரவலாக கதைக்கப்படுகின்றது. இவரினுடைய தலைமையில தான் இந்த வன்முறை சம்பவங்கள், இவரினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த வன்முறை சம்பவங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. இந்த வன்முறை சம்பவமானது தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இந்த வன்முறை சம்பவமானது தற்பொழுது முழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. போலீசார், விசேட அதிரடிப்படையினர், இலங்கையினுடைய இராணுவம், இலங்கையினுடைய விமானப்படை இணைந்து இந்த பிரச்சனையை இந்த கலவரத்தினை முழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இலங்கையினுடைய விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டரும் ட்ரோன்களும் இந்த சிறைச்சாலை வளாகத்தினை சுற்றி வருகின்றது. இந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள என்ன நடக்கின்ற விடயங்களை இந்த ட்ரோன்கள் மூலமா அவதானிச்சு கொண்டு வராங்க. இதாண்டி பார்த்தோம்னு சொன்னா நிறைய இராணுவத்தினர் இந்த சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலை முழுதாக
போலீசார் மற்றும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகள் கொஞ்சம் பேரை வந்து தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிறைச்சாலையிலிருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை வந்து முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் என்ற நோக்கத்தில் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற கொஞ்சம் கைதிகளை வந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு வந்து தற்பொழுது மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களமும் தனி விசாரணையினை வந்து ஆரம்பிச்சிருக்கின்றது. அதோட பார்த்தோம்னு சொன்னால் போலீசாரும் தனிப்பட்ட விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நீதி அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கையினை கோரியுள்ளதுடன் நீதிமன்ற விசாரணையும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகளின் தகவலின்படி தற்போது சிறைச்சாலை முற்று முழுதாக பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த வன்முறையின் உண்மையான காரணம் என்ன, போதைப்பொருள் கும்பலின் ஆதிக்கமா அல்லது சிறை நிர்வாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளா என்பது தொடர்பான விசாரணைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை நடைபெற்றுகின்ற இந்த வன்முறை சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.